ரொம்ப சயின்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதம்ன்றது மான்சூன்லேருந்து வின்டர், அதாவது குளிர் காலத்தை நோக்கி போகிறது. மார்கழியில் நல்ல குளிர், அந்த குளிர் காலத்தை நோக்கி போகிறது. இந்த குளிர்காலம் அப்போது என்ன நடக்கும்னா, ஜென்ரலாக இம்யூன் பவர்ன்றது கம்மியாகும். அதாவது உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்தி, ஏன்னா சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இந்த கார்த்திகை மார்கழி வந்து சூரிய வெளிச்சம் படுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இம்யூன் பவர் கம்மியாக இருக்கும், கிருமிகள் அதிகமாக வரும். எக்ஸாம்பிள் கோவிட் எப்போ வந்துச்சுன்னு நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு வந்து 2019 வந்து டிசம்பர் மாதத்தில் வரும். மார்கழியில், கார்த்திகையில் ஆரம்பித்து டிசம்பர் தான் அப்படியே மார்கழியில் அப்படியே ஏற ஆரம்பிச்சது. நீங்கள் பெங்களூர்லாம் இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மார்கழி மாதம்லாம் டெங்கு ஃப்ளூன்னு அவ்வளோ வரும். ஸோ இதை வந்து இயற்கையாக கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து விளக்குகள் ஏற்ற ஆரம்பித்தோம். இப்போ வீட்டுங்களில் விளக்குகள் ஏற்றுறது எப்படின்னா, நம்ம ஒரு விளக்கு 2 விளக்கு ஏற்ற மாட்டோம், வீடை சுற்றி ஏற்றுவோம். அதாவது பூஜை அறையில் வாசலில் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலாக டாய்லெட் பாத்ரூமில் கூட விளக்கு வைப்போம். அது கூட லக்ஷ்மி, அது கூட சாமினும். அதாவது அந்த விளக்கோடைய ஒளியும் அதில் வரும் அந்த ஸ்மெல்லும் வீடு முழுக்க போகும். இது என்னன்னா, இது ஒரு விதமான சயின்ஸ். ஒன்று, அந்த ஒளி படுற இடத்துல கிருமிகள் சாகும், கிருமி நாசினி. இன்னொன்று, நம்ம இன்றைக்கி வந்து ஒன்று நெய்யில் ஏற்றுறோம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் ஏற்றுறோம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து பல எண்ணெய்கள் யூஸ் பண்ணாங்க, ஆமணக்கு எண்ணெய், நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வரும்போது அந்த பரிகாரங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ வீடு கட்டணும்னு யாருன்னா நினைக்கிறீங்க, சரிங்களா, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து கடுகு எண்ணெயில் ஏற்றலாம். அது வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து இப்போ அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன்லாம் வருது, அதனால் இது வந்து அரசியல்வாதிகள் ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ், நெய்யில் விளக்கேற்றுங்க. நெய்யில் ஏற்றுறது வந்து குரு பகவானோட ஆதிக்கம் செலுத்தும். ஸோ அந்த எனர்ஜி ஏறும். சார் ஒரு விளக்கா 2 விளக்கான்னு கேட்காதீங்க, எல்லா விளக்கில் ஏற்ற முடிஞ்சாலும் ஏற்றலாம், சரிங்களா. அதோட ஆதிக்கம் இதுவாகும். நல்லெண்ணெய் யாருக்குன்னா, சனிப்பயிற்சிலாம் நடக்குதுல்ல, உங்கள் வீட்டில் கும்பராசி, மீனம், மேஷம், சிம்மம், கன்னி இந்த ராசிக்காரங்களாம் இருந்தீங்க, தனுஷ் இந்த ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா தாராளமாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். ஸோ இந்த குளிர் பிரதேசம் அப்போ நேரத்தில் என்ன ஆகும்னா, சூரிய வெளிச்சம் கம்மியாகும். அப்போனா சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாகும். சனி பகவான் தான், சூரியன்றது வெப்ப மண்டலம், சனின்றது ரொம்ப ரொம்ப குளுமையான மண்டலம். அது அவரோட இது ஏறும் போது கிருமிகள் ஜாஸ்தியாகும். ஸோ நல்லெண்ணெய்ன்றது அந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய சக்தி வந்து சனி பகவானுடைய தாக்கத்தை கம்மி பண்ணும். அதனால தான் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவோம். சனி பயிற்சியில் போகிறவங்களுக்குலாம் நம்ம சில பரிகாரங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப பரிகாரங்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்கும், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். சில கால்லலாம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம தூங்க சொல்லுவோம். இதெல்லாம் சனியோட தாக்கத்தை குறைக்கும். நீங்கள் வீட்டில் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம சொன்ன ராசிக்காரங்களாம் இருந்தீங்க வீட்டிலனா, நீங்கள் வந்து தாராளமாக நல்லெண்ணெய் போடலாம். முக்கியமாக குழந்தைங்க இருக்கிறாங்க, படிக்கிற குழந்தைங்க ஏதாவது சரியாக படிக்கலை, குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களை தப்பு சொல்ல முடியாதுங்க. குழந்தைங்க வந்து இப்போ கும்பராசியோ இல்லை மகரத்தில் இருந்தாங்க, மீனத்தில் இருந்தாங்க, கன்னியில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்க ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அவங்களுக்கு சனி தாக்கம் இருக்குது. அப்போ அதை எப்படி குறைக்கணும்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர குழந்தைங்களை அடித்து பிரயோஜனம் இல்லை. நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, அவங்களுக்கு அந்த சனி தாக்கம் கம்மியாகும். இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தை வெறும் சாமி வழிபாடுன்றதை மட்டும் பார்க்காம அறிவியல் ரீதியாக பாருங்கள். அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் சாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணுன்றதுலாம் உங்களுக்கு தாராளமாக ரொம்ப புரியும். ஸோ நம்ம வந்து கார்த்திகை தீபம் எப்படி உருவாச்சு, அதாவது இந்த கார்த்திகை தீபத்தை வழிபட்டிங்கன்னா எல்லா தீபத்தையும் வழிபட்ட மாதிரிங்க, சிவபெருமானை வழிபட்ட மாதிரி. ஏன்னா சிவபெருமானுக்கு ஆரம்பித்தது, சிவபெருமான் வந்து விஷ்ணுக்கும் பிரம்மருக்கும் அருள் புரிஞ்சாங்க. ஸோ அவங்க 3 பேருமே சேர்ந்து வருவாங்க இந்த ஜோதி ரூபத்தில். லிங்கோத்பவர்னு சொல்லுவோம். ஒரு சிவன் கோயிலில் லிங்கத்துக்கு பின்னாடி சுற்றி வரும்போது பார்ப்பீங்க லிங்கோத்பவர். அதுதான் அருணாச்சலேஸ்வரர். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அடியும் இல்லை, முடியும் இல்லை, அது ஒரு ஜோதி ரூபம், சரிங்களா. நம்ம வந்து எப்பவுமே லிங்கோத்பவர்கிட்ட இருந்து ப்ரே பண்ணோம், அது ரொம்ப பவர். அது இந்த கார்த்திகை மாதம்ன்றது கார்த்திகை கிரகத்துலேருந்து வர ஆற்றல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கார்த்திகை கிரகத்தோடைய ஆற்றல் வந்து சூரிய பகவான், சூரிய சக்தி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். முருகரே அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லான நட்சத்திரம், அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரமோஷனுக்கு வென்றீங்க. முக்கியம் ரொம்ப 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 ஹைலைட்டு குழந்தை பிறப்பு. ஏன்னா நிறைய நம்ம சஷ்டி விரதம் வீடியோக்கெலாம் அப்புறம் நிறைய பேர் இந்த குழந்தை பிறப்பை பற்றி கேட்குறீங்க.
கார்த்திகை தீபம் விரதம் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாதம். இந்த கார்த்திகை தீப திருநாளும் ரொம்ப நல்லது. ப்ரமோஷன், ஏன்னா இது வந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் விரதம் இருந்து சாமிக்கிறவங்களுக்கு இந்த ப்ரமோஷன், வேலையில் முன்னேற்றம், ட்ரான்ஸ்ஃபர் வேணும். முக்கியமாக அப்ராடு போகிறவங்க, ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு அப்ராட் போகிறதுக்கு. ஸோ அப்ராடு போகிறவங்க அவங்க எல்லாருக்குமே இது வந்து சூப்பரான மாதம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கார்த்திகை தீபத்தை வழிபடுங்க. எவ்வளவு நிறைய பேர் கேட்பாங்க, சார் விளக்கு எத்தனை ஏற்றணும்னு சொல்லிட்டுலாம். விளக்கு எப்படி ஏற்றணுன்றது இப்போ சொல்கிறேன். ஆனால் முதல் விளக்கு எங்கே ஏற்றணும்னு சொல்கிறேன், மனசு உள்ள. ஏன்னா ஜோதி சிவபெருமான் வந்து வெளியே இருக்கார், அதை விட முக்கியம் உள்ளே இருக்கார். அருட்பெரும் ஜோதி, சரிங்களா? முதல்ல உள்ளே இருக்க சிவபெருமானை ஏற்றுங்க. நம்ம அப்புறம் எதுக்கு வெளியே ஏற்றுறோன்னா, நீங்கள் உள்ளே பார்க்கணும். உள்ளே பார்க்க தெரியலைன்றதுக்காக தான் வெளியே ஏற்றுறோம். அதை வெளியே ஏற்ற உள்ளே எரியறது தெரியும். இப்போ அண்ணாமலையார் கோவிலில் 24 நவம்பர் 24 கொடியேற்றம் நடக்கும். அதுலேருந்து ஒரு 10 நாள் 3 நமக்கு வந்து டிசம்பர் 3 வந்து கார்த்திகை தீபம், சரிங்களா? காலையில் ஒரு 4 மணிக்கு பரணி தீபம்னு ஏற்றுவாங்க கோவில் உள்ள. அப்படியே அந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாக மாறினோன்னு சாயந்தரம் 6 மணிக்கு மலை மேலே மகா தீபம் ஏற்றுவாங்க. அது என்னென்னா, நம்மளும் காலையில் வந்து மனசுள்ள ஃபஸ்ட்டு தீபத்தை ஏற்றணும். அதாவது சிவபெருமான் எல்லா கடவுளும் எனக்குள்ளே இருக்கிறாங்க, ஆண்டவன் எனக்குள்ளே இருக்கிறான், அந்த நினைப்பு வந்தாலும் நம்ம தப்பு செய்ய மாட்டோம், நம்ம பயப்படவும் மாட்டோம், தைரியமாக இருப்போம். அந்த ஆன்மீக விளக்கை மனசுல ஏற்றுங்க. அது எப்படி ஏற்றுறது எனக்கு புரியலையேன்னா, ஒரே ஒரு விளக்கு காலையில் ஏற்றுங்க. அங்கே பரணி தீபம் 4 மணிக்கு ஏற்றுறாங்களா, வீட்டில் நீங்கள் முதல்ல உங்கள் அகல் விளக்கு ஏற்றுங்க. அது முன்னாடி இருந்து ப்ரே பண்ணுங்கள். அந்த ஒளியை பார்த்துட்டு கண்ணை மூடுங்க, அந்த ஒளி உள்ளே தெரியணும். இதே தான் நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோவிலையும் பண்ணுறோம். அதே மாதிரி சாயந்தரம் எல்லார் வீட்லேயுமே லைவ் வரும், சரிங்களா? பார்த்துக்கிட்டே இருங்க. 6 மணிக்கு அங்கே ஏற்றி அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டில் ஏற்றுங்க. அப்போ வந்து உள்ளே இருக்கிற தெய்வம் மகா தீபமாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அப்பா அம்மா எப்படி வேண்டுறீங்களோ எல்லா குழந்தைங்களுக்கும் அது நல்லது போய் சேர்கிற மாதிரி சாயந்தர நேரத்தில் மகா தீபம் ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் சக்தி எவ்வளவோ அந்த மாதிரி ஏற்றுங்க. அதாவது எங்கள் பக்கத்து வீட்டில் 9 விளக்கு ஏற்றிருக்காங்க, அதனால் நான் 18 ஏற்றுறேன். எங்கள் எதிர் வீட்டில் 27 ஏற்றிருக்காங்க, அதனால் நான் 48 ஏற்றுறேன்னு காம்படிஷன் வேண்டாம். உங்களுக்காக என்ன முடியுமோ அதை ஏற்றுங்க. அதாவது இப்படி கணக்கு வச்சுக்கலாம். 7 ஏற்றலாம், 7 நாட்களை குறிக்கும். இல்லை 9 ஏற்றலாம், 9 கிரகங்களை குறிக்கும். அதாவது ஏற்றுறதுனா 9 வச்சுட்டு சும்மா ஏற்றிக்கிட்டே வருதில்ல. சூரிய பகவானுக்கு, சந்திர பகவானுக்கு பார்த்து படிக்கலாம். மனப்பாடம் பண்ணோன்னா எதையுமே கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க, இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். மொபைலில் வச்சுக்கோங்க, ஒரு கிரகமாக படித்து ஒன்றா ஏற்றுங்க. கிரகமாக ஏற்றலாம். சரி, நீங்கள் 9 இல்லைன்னா 9க்கு அப்புறம் உங்களால் முடிஞ்சால் 27 ஏற்றலாம். பெரிய வீடாக இருக்குன்னா 27 ஒரு நட்சத்திரமாக சொல்லுங்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு சொல்லி ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரம் ஏற்றுங்க. அதுக்கும் மேலே என்னால் ஏற்ற முடியும் சார் அப்படின்னா 48 ஒரு மண்டலம் அந்த மாதிரி ஏற்றுங்க. 48க்கு மேலேனா 108 தான் போகும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு ஏற்றுங்க. எனக்கு இவ்வளவு ஏற்றினா அழகாக இருக்கும்னு கம்பல் பண்ணி ஏற்றக்கூடாது. அதாவது நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்களை வந்து எனக்கு இவ்வளோ வாங்கித்தான் கம்பல் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு செய்யுங்கன்னு கம்பல் பண்ணக்கூடாது. சந்தோஷமாக பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் தீபம் மனசுள்ள ஏற்றணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம சொன்ன கணக்கு 7, 9, 21, 48, 108 உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஸோ எவ்வளோ நேரம் எரியணும்னா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அது எவ்வளோ நேரம் எரிய முடியுமோ அதை அந்த தீபத்தை அதுவே எரியிற வரைக்கும் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதை ஏற்றுங்க. ஏற்றி வச்சுட்டு டிவியில் வந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது பிரயோஜனப்படாது. அந்த வீடு முழுக்க அந்த தீபம் எரியும் போது அதோட வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த அனல், அந்த அந்த எண்ணெயிலேருந்து வர ஸ்மெல், அது வந்து வைப்ரேஷன் ரொம்ப தூக்கும். அந்த டைம் பூஜரையிலேருந்து உங்களுக்கு என்ன வேணுன்றத எழுதுங்க. எல்லாருமே ஒரு 21 தடவை எழுதுங்க. எனக்கு இந்த இவ்வளவு அமௌண்ட் கடன் அடையணும், இல்லை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் சாட்சி பாவம்னு சொல்லுவோம். இப்போ நடக்கிற ப்ரெசன்ட் டென்ஸில் எனக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது எழுதுங்க. இல்லை எனக்கு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்குது, நான் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கேன்றத அந்த டைம் டிவியை பார்க்காம அந்த விளக்கு எரியிற வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இந்த கார்த்திகை தீபம் இது நம்ம தமிழ் திருநாள். இந்த தீபம் இந்த ஒரு பண்டிகை கும்பிட்டா
முக்கோடி 30 தெய்வர்களையும் நம்ம கும்பிட்ட மாதிரி. சரிங்களா? ஸோ எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணும். இந்த கார்த்திகை தீபம் எல்லாருக்குமே சிறப்பாக அமைய டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.